குடும்பஸ்தன் வாங்குற சம்பளம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிற எல்லா குடும்பஸ்தனுக்கும் இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். பணம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்துக்கு பின்னாடி தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். இங்க தனி ஒரு மனுஷனுக்குலாம் வேல்யூ கிடையாது அப்படின்றத ரொம்பவே அழகா இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அதாவது ரொம்பவே சீரியஸான விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை பயங்கர இலேரியஸாவும் ஃபன்னாவும் இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம குடும்பத்துல கூட எடுத்துக்கோங்களேன், நாம வேலைக்கு போயிட்டு காசு சம்பாரிச்சு கொடுத்தாதான் நம்மளை மதிப்பாங்க, இல்லைன்னா 10 பைசா கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் இந்த படம் நம்மளுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகுது. ஆக்டர் மணிகண்டன் இந்த வாட்டியும் பிசிறு தட்டாம ஒரு யூனிக்கான கண்டென்ட்டை நம்மளுக்காக வந்து கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல நம்மளை சிரிக்க வைக்கிறாரு, அழ வைக்கிறாரு, கைத்தட்ட வைக்கிறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. குரு சோமசுந்தரமும் அவரோட கேரக்டரை ரொம்பவே அழகா வந்து பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி மாமாலாம் இருந்தா நம்மளுக்குமே கொஞ்சம் காண்டா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். படத்தோட ஹீரோயின் அவங்களுக்கு இது முதல் படம் ரொம்பவே அழகா வந்து பண்ணியிருந்தாங்க. ஆர் சுந்தரராஜன் மணிகண்டனுக்கு அம்மாவா வர ஒரு கேரக்டர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபன்னா இலேரியஸா இருந்தது. படத்துல வரக்கூடிய வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது கிளைமேக்ஸ் நெருங்கும் போது வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நெருங்கும் போது அந்த கார் சீக்வன்ஸ் இருக்கு, அப்பா பயங்கர இலேரியஸுங்க. அது டெக்னிக்கலாகவும் ரொம்ப சவுண்டான படம் தான். மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே டாப் நாச்சா இருந்தது. ஸோ இந்த வீக்கெண்டு ஒரு படம் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா நீங்க போய் பார்க்கலாம்.